ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 22 25 முடிய உள்ள இறைவார்த்தைகளை இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறியதும், ஏரியின் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர்களும் படகை செலுத்தினார்கள். படகு போய்க் கொண்டிருந்த போது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது ஏரியில் புயற்காற்று அடித்தது. படகு நீரால் நிரம்பியது. அவர்கள் ஆபத்துக்கு உள்ளானார்கள். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே போதகரே, சாகப்போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார். உடனே அவை ஓய்ந்தன, அமைதி உண்டாயிற்று. அவர் அவர்களிடம், உங்கள் நம்பிக்கை எங்கே என்றார். அவர்கள் அச்சமும் வியப்பும் நிறைந்தவர்களாய், இவர் காற்றுக்கும் நீருக்கும் கட்டளையிடுகிறார், அவை இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. காற்றும் கடலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றன அப்படின்ட்டு பார்க்குறோம். இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? விவிலிய விரிவுரைகளின் விளக்கப்படி இந்த நீர் என்பது எதை குறிக்கிறது? ஒரு குழப்பம் அல்லது ஆபத்தை வெளிப்படுத்துகிறது. அவங்களுக்கு கடல் தான் ஆதாயம், உணவு. இந்த மீன்பிடி தொழிலை செய்திருந்தாலும் கூட, ஆனால் விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த விவிலியத்திலே நீர் என்பது எதை குறிக்கிறது? குழப்பத்தையும் ஆபத்தையும் குறிக்கிறது. தொடக்க நூல் 1:2 அங்கே என்ன படைக்கிறார் ஆண்டவர் பாருங்க. முதல் அதிகாரம் 2வது இறைவார்த்தையில், மண்ணுலக உருவமற்று வெறுமையா இருந்தது, ஆழத்தில் இருள் பரவி இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். 6:7 நீர்த்திரள்களுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரென்று நீரை பிரிக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆண்டவர் நீரை படைக்கிறார். அதே தொடக்க நூல் 6வது அதிகாரம் 8 வாசிக்கிறோம். அது எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னாக்க, பெரு வெள்ளம். சரிங்களா? மனிதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஒரே மொழி பேசுகிறார்கள். அப்படி ஒரு மொழி பேசுகிற போது அவங்க என்ன செய்கிறாங்க? சரி வாங்க, நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம், வானளாவிய கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் கட்டுகிறார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய மொழியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். ஒருத்தர் சொல்றது ஒருத்தருக்கு புரியல, எனவே அவங்க வேலை பாதியிலேயே முடிஞ்சிருது. அப்படி கடவுள் படைத்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கு எதிராக போகிறார்கள். தேவ மைந்தர்களும் சாதாரண உலக மக்கள் மீது ஆசை கொண்டு அவர்கள் உறவிலே ஈடுபடுகிறார்கள். அங்கே பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை வெள்ளப்பெருக்கினால் அழிக்கிறார். அதிலேருந்து தப்பிச்ச ஒரே நீதிமான் யாரு? நோவா, அவருடைய குடும்பமும். சரிங்களா? அப்போ நீர் என்பது குழப்பத்தையும் ஆபத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு குறியீடாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் தொடக்க நூல்ல வாசிக்கிறோம், நீர்த்திரள் மீது ஆண்டவருடைய ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். அப்போ இந்த சீடர்கள் என்ன செய்கிறாங்க? படகுல இருக்கிறாங்க. இயேசுவும் அவர்களோடு இருக்கிறார். இயேசு எண்ணற்ற புதுமைகளை செய்தவர் இல்லையா? அவர் கடவுளின் மகன் என்று நம்புகிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட படகுல போகிற போது அலை அடிக்கிறது, படகு தத்தளிக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அச்சப்படுகிறார்கள். என்ன செஞ்சிருக்கணும்? இதுக்கெல்லாம் பயந்திருக்கவே கூடாது. ஏன்? எல்லாம் வல்ல கடவுளின் மகனே நம்மிடத்தில் இருக்கிறார். இந்த அலையும் கடலும் நம்ம என்ன செய்துவிடும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் இல்லையா? எண்ணற்ற புதுமைகளை செய்தவர், தொட்டும் தொடாமலும் அவர்கள் கேட்டும் கேட்காமலும் நம்பிக்கையை கண்டும் அவர்களுக்கு சுகமளித்தார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி பல பேரை குணப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இவர்கள் கூடவே இருக்கிறாங்க. அப்படிலாம் இருந்து அவருடைய புதுமைகளை கண்டவர்களும் என்ன செய்கிறார்கள்?
அவர் மீது நம்பிக்கை குறைவாக இருந்ததைத்தான் அந்த வார்த்தை. ஆண்டவரே நான் மூழ்க போகிறோமே. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லையா? அவருக்கு தெரியாதா படகுல போயிட்டு இருக்கும்? அனைத்தையும் படைத்த கடவுள், கடவுளின் திருமகனுக்கு தெரியாதா இல்லையா? அதான் நம்முடைய விசுவாசம் என்னும் படகு பல நேரத்தில் என்ன செய்யப்படுகிறது? ஆட்டம் காணப்படுகிறது. பல சமயத்தில் நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே இந்த விசுவாச படகு, இந்த சீடர்கள் எல்லாம் போயிட்டு இருந்தாங்களே இயேசுவோட, இந்த காற்றும் இந்த புயலும் அந்த படகை ஆட்டம் காண செய்கின்றன. அவர்கள் அச்சப்படுகிறார்கள். இந்த விசுவாசம் நம் வாழ்விலும் ஆட்டம் காணப்படுகிறது. அப்பெல்லாம் நாமளும் என்ன செய்யறோம்? பல சமயத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆண்டவர் கைவிடாத கடவுள் அப்படின்ட்டு நாம் மறந்து போயிடுறோம் இல்லையா? அந்த விசுவாச படகு நம்முடைய வாழ்விலும் என்ன செய்கிறது? தளர்ந்து போகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார் இந்த இடத்துல? அவங்கள அப்படியே விட்டுட்டாரா? இல்லை. அந்த காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அவர் ஒரு வார்த்தை சொல்ல அந்த புயல் நின்றது, அந்த கொந்தளிப்பு நின்றது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அது எதை ஊடுருவுகிறது? ஆன்மாவையும் ஆவியையும் பிரித்தெடுக்க கூடிய அளவு கூர்மையானது, எலும்பையும் எலும்பின் மஜ்ஜைகளையும் ஊடுருவி செல்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அந்த புயலையும் காற்றையும் அடக்குகிறது. சீடர்கள் வியந்து போகிறார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று சொல்லி வியந்து போகிறார்கள். இந்த விசுவாசம், அந்த படகு, விவிலிய அறிஞர்கிட்ட சொல்றாங்க, அந்த படகு தான் நம்முடைய நம்பிக்கை. பல சமயத்தில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாதப்போ நம்முடைய நம்பிக்கை ஆட்டம் காண்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கு, எந்த ஒரு துன்ப துயரங்கள்லாம் இல்லை அப்படின்றப்போ அந்த படகு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு இந்த புயல் மாதிரி, இந்த கொந்தளிப்பு மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று நேர்கிற பொழுது நம்முடைய நம்பிக்கை சற்றே தளர்ந்து போய் விடுகிறது. நம்முடைய மனசு என்ன செய்யுது? பயப்பட ஆரம்பிக்குது. ஆண்டவரே மூழ்க போகிறோமே, இதை எப்படி சமாளிக்க போகிறோம், நம்ம சாவ போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். ஆனால் இதை விட இன்னும் பல பல பெரிய பெரிய துன்ப துயரங்களில் எல்லாம் துணை இருந்த கடவுள் இந்த துன்பத்தையும் இந்த இடுக்கனையும் இந்த இன்னல்களில் இருந்தும் நம்மை மீட்பார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் இழக்கக்கூடிய நிலையை நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் கைவிடாத கடவுள். கைவிடாத கடவுளை பற்றி தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் இல்லையா? பல சமயத்தில் கடவுள் நம்ம கூட தான் இருக்காரா அப்படின்ட்டு மறந்துருப்போம். பல சமயத்தில் நாம் கடவுளோடு தான் இருக்கிறோமா அப்படின்ட்டு நினச்சி பார்க்க மறந்துருப்போம். ஆனால் மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். மனிதர்களை நம்புவது வீண், முற்றிலும் வீண், சரிங்களா? ஆனால் நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்க வேண்டும்? கடவுள் மீது இருக்க வேண்டும். ஏன்? அவர் கைவிடாத கடவுள். நான் வாக்களித்ததை நிறைவேற்றுகிற கடவுள். வானத்திலிருந்து மழை பெய்து மண்ணை நனைத்து அந்த விதைகளை முளைக்கச் செய்வது போல ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும்? எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் திரும்பி வராது என்று சொல்லுகிறார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், சூழ்நிலைகள் பல நேரங்களில் மாறலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை? மாறுவதில்லை, கைவிடுவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். எபிரேயர் 13:5-6. எபிரேயர் 13:5-6. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறுகின்றார், என்று கடவுளே கூறியிருக்கிறார் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பொருளாசை இல்லாம வாழணும், கடவுளை மட்டுமே நாம் சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இறைவார்த்தையிலே தியானிக்கிறோம். நம்ம கூட கடவுள் எப்பவுமே இருக்கிறாரா? இருக்கிறாரா? அதை என்னைக்காச்சும் உணர்ந்திருக்கிறீங்களா? சரிங்களா? பல பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று பயம். பல பேருக்கு இருட்டுன்னா பயம் இல்லையா? இருட்டுன்னா ஓட்டம் நடைமை, ஒரே ஓட்டம் இல்லையா? பல பேருக்கு தனியாக இருக்கிறதுனா பயம், சரிங்களா? பல பேருக்கு இந்த ஹைட்டு, உயரமான இடத்துக்கு போனால் ஒரு வித பயம் இல்லையா? இப்படி பல பேருக்கு பலவித பயங்கள் இருக்கு. ஆனால் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், தனிமையிலும் இருக்கிறார். திருப்பாடல் 27:10
எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 27 10வது இறை வார்த்தை. உலகத்துல யார் வேணாலும் நம்ம கைவிடலாம், ஆண்டா ஆனா யார் கைவிட மாட்டாங்க அப்படின்ட்டு வாசிக்கிறோம். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யார் வேணா நம்ம கைவிடலாம் இல்லையா? என் தந்தை என் தாய் யார் வேணா நம்மை கைவிடலாம், ஆனால் யார் கைவிடுவதில்லை? ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். புனித பெனடிக்ட் அப்படின்ட்டு ஒரு புனிதர் இருந்தார். அவர் ஒரு மிகச்சிறந்த துறவி, சரிங்களா, நல்ல துறவி. அவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க பேர் ஸ்கொலாஸ்டிகா அப்படின்னு பேர். அவங்களும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சகோதரரை பார்த்துட்டு அவங்களும் ஒரு துறவு மடத்தில் அருட்சகோதரியாக போய் சேர்ந்தாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிற வழக்கம் உண்டு. எப்போ அப்படின்னு சொன்னாக்க, வெளியில் எப்பயாச்சும் பார்த்தாங்கன்னு சொன்னாக்க அவங்க பார்த்துப்பாங்க, பேசிப்பாங்க. மற்றபடி இந்த துறவு மடத்துக்கும் அந்த துறவு மடத்துக்கும் அவங்க போகிற வாய்ப்பு கிடைக்கவில்லை, சரிங்களா. இப்படி பார்த்து அவ்வப்போது இருவரும் உரையாடி கொள்வது வழக்கம். ஒரு நாள் அந்த சகோதரிக்கு என்ன செஞ்சிருச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, சரிங்களா. ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க. இதை உணர்ந்து அந்த சகோதரி தன்னுடைய சகோதரரை வர சொல்கிறாங்க. அவரும் வந்து அந்த மடத்துக்கு வந்து தன்னுடைய சகோதரியை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சகோதரிக்கு ஒரு ஆசை, இன்று இரவு நீ எங்கள் மடத்திலேயே தங்கிக்கையன், என்னோட இரு, இதனுடைய கடைசி நிமிஷம்னு எனக்கு தோணுது, இதற்கப்புறம் நான் உயிர் வாழ்வேனான்னு தெரியல, சரியா, என்னோடவே நீ இங்கே தங்கிக்க, இந்த மடத்திலேயே தங்கிக்க. பெனடிக்ட் சொல்கிற, இல்லை, அது என்னுடைய துறவு மடத்தினுடைய சட்டத்திட்டத்தில் இல்லை, நான் தங்கக்கூடாது, வெளியில் தங்கக்கூடாது, என்ன ஆனாலும் என் துறவு மடத்துக்கு நான் போயிடணும், அதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவர் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, ஒரே இடி, ஒரே மின்னல், ஒரே மழை. விடிய 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 பெய்கிறது, கொட்டி தீர்க்கிறது மழை. அவரால் கொஞ்சம் கூட வெளியில் போகவே முடியல, சரிங்களா, கொஞ்சம் கூட வெளியில் போகவே முடியல. விடிய விடிய அவர் அங்கேயே அந்த இரவு தங்குகிறார். விடிந்ததும் அந்த சகோதரி சொல்கிறார், பாத்தியா, நான் நீ போகக்கூடாதுன்னு உங்ககிட்ட கேட்டேன், நீ என்ன செஞ்ச? இல்லை, இது எங்கள் சட்டம் இல்லை, துறவு மடத்தில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு போகலான்னு பார்த்தேன். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், என் அண்ணன் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட சொன்னேன். ஆனால் கடவுள் என்ன செஞ்சாரு, என் ஜெபத்தை கேட்டுட்டாரு பாத்தியா அப்படின்னு சொன்ன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார், உன்னை இங்கே இருக்க வச்சுட்டாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்களே. இதை வந்து பெரிய கிரகோரியார் வந்து அந்த புத்தகத்தில் எழுதுறார், அவருடைய புத்தகத்தில், சரிங்களா. அப்போ யார் நம்ம வேணாலும் கைவிடலாம், சரிங்களா. யார்கிட்ட வேணாலும் நம்ம கேட்டு அவங்க கொடுக்காம இருக்கலாம், யாரை வேணால் நம்ம நம்பலாம், ஆனால் அவங்க நம்பிக்கைக்கு உரியவராய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவன் ஒருத்தன் படிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அவனுடைய நண்பர்களுக்கு எல்லாம் அவன் மீது கோபம், சிறந்த மாணவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பல நண்பர்கள் அவனை விட்டு விலகி போனாங்க, அவன்கிட்ட பேசாமல் போனாங்க. ஆனால் அவனுடைய தாய் என்ன செய்தார், அவனை தேற்றினார், அவனை நல்வழிப்படுத்தினார். ஆண்டவர் அவனை கைவிட மாட்டார், உன் நண்பர்கள் கைவிடலாம், ஆனால் கடவுள் உன்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார். எசாயா புத்தகம் 43 2-5 யாராச்சும் எடுத்து வாசிங்க. அடுத்து ஒருத்தவங்க 2 தீமோத்தேயு 2வது கடிதத்தில் 2:13. எசாயா 43:2. நீர்நிலைகள் வழியாக, நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது, ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய், சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது, நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நீர்நிலைகள் போனாலும் சரி, மலைகள் குண்டுகளில் நீங்கள் பயணித்தாலும் சரி, ஏன் நெருப்பே பற்றி எறிந்தாலும் அவை உன்னை சுட்டரிக்காது. எப்போது? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது. ஆண்டவர் தம் அன்பர்களை கைவிடுவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். தீமோத்தேயு 2வது கடிதம் 2:13 வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்க முடியுமா? நாம் நம்பத்தகாதவர் எனினும், நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர். பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்போ மனிதர்கள் நம்பக்கூடியவர்களா இருக்கலாம், ஒரு சில பேர் இருக்கலாம், சரிங்களா? 100 விழுக்காடு நம்பிவிட முடியுமா? 100 விழுக்காடு எல்லா மனிதர்களையும் நம்பிவிட முடியுமா அப்படின்னா நம்பவே முடியாது இல்லையா? நிதர்சனமான உண்மை. யாரா இருந்தாலும் சரி 100 விழுக்காடு மனிதர்களை நம்பவே முடியாது. ஆனால் யாரை நம்ப முடியும்? கடவுளை நம்ப முடியும் இல்லையா? நல்லா பேசுவாங்க, தேனொழுக பேசுவாங்க இல்லையா? பேச பேச காதில் தேன் வந்து பாயும். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவங்கள ஏமாத்திடுவாங்க இல்லையா? இனிமையாக பேசுகிறவங்க நல்லா ஏமாற்றுவாங்க. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் அப்படி பேசி ஏமாத்துகிற ஆட்கள் உண்டு. தன்னுடைய நம்பிக்கையை அவருக்கு வழங்கி, நீங்கள் உறவாடுற அந்த நபர் உங்களுக்கு நம்பிக்கையை வழங்கி உங்களை துரோகிப்பது உண்டு. அப்படியா பார்த்துருக்குறோம். பல நபரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. பல பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. நல்லா பேசி இப்போ தரேன் அப்போ தரேன் உடனே தரேன் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? வாங்கியிருப்பாங்க. நீங்களும் சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே, நம்ம நண்பர்கள் தானே, நம்ம உறவினர்கள் தானே, ஏன் உறவினர்கள் நம்முடைய அண்ணன் தம்பி தானே இல்லையா, உடன் பிறந்தவர் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்றைய வரைக்கும் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய பல நபர்கள் என்ன செய்வாங்க? உங்கள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் கடவுள் ஏமாத்துறாரா? கடவுள் இதெல்லாம் கேட்குறாரா? முதல்ல இல்லவே இல்லை. அவர் உங்களை கை நெகிழ்வது கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். ரோமையர் 5:8, ரோமையர் புத்தகம் 5:8, நாம் பாவிகளாய் இருந்தபோது, எடுத்துட்டீங்களா? யார் எடுத்தவங்க வாசிக்கலாம். ரோமையர். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாமெல்லாம் புனிதர்களா? நாமெல்லாம் புனிதர்களா? இல்லை. புனிதர்கள் என்பவர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தில் வாசிக்கும் போது போட்டு, புனிதர்கள் என்பவர்கள் பிறக்கும் போதே எல்லாவற்றையும் சரியாக தொடங்கியவர்கள் அல்ல. பல பேர் பாவிகளாக இருந்திருக்கிறாங்க. நீங்கள் புனிதர்னு நம்ம வணங்குகிற பல பேர் ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க? பாவிகளாக இருந்திருக்கிறார்கள். புனிதர்கள் என்பவர்கள் தொடக்கத்தில் சரியாக ஆரம்பித்தவர்களாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க முடிக்கும் போது எப்படி முடித்தாங்க? சரியாக தங்கள் வாழ்வை முடித்தவர்கள். நாம் புனிதர்களாக யோசித்து பார்க்கணும் இல்லையா? புனிதராக நாம் பாவியாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதை விட மேலான அன்பு வேறு யாரிடத்திலும் பார்க்க முடியாது. தன்னுடைய நண்பனுக்காக ஒரு நண்பன் உயிரை கொடுக்கலாம். அவன் எதிரியாய் இருந்தால் அவன் கொடுப்பானா? அது கேள்விக்குறி இல்லையா? ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த பொழுதே ஆண்டவர் நமக்காக உயிரை கொடுத்தார். யோசுவா புத்தகம், யோசுவா 1:9 அருமையான வார்த்தை வாசிக்கிற ஆண்டவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். 1வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையில், யோசுவா 1வது அதிகாரம் 9வது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு இனிமே என்ன இருக்கக்கூடாது? அச்சம் இருக்கக்கூடாது. காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் என்ன செய்யக்கூடாது? கலங்கி விடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க ஆண்டவர் சொல்லுகிறார், வீறுகொள், துணிந்து நில், உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிறார். கடவுளை நம்பி கைவிடப்பட்டவர்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னா கேள்விக்குறி. விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், தொடக்க நூல் 6லேருந்து 9 அந்த வெள்ளப்பெருக்கு நிகழ்வுலாம் அதில் தான் வரும். யாரு? நோவா. மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், ஆண்டவர் அவர்களை அழிக்கிறார். ஆனால் நோவா என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு ஏற்புடைய விதத்தில் வாழ்கிறார். இருப்பவர்களில் எல்லாம் நோவாவையே ஆண்டவர் நீதிமானாக கருதினார். எனவே அவரையும் அவருடைய பிள்ளைகள், மருமக்கள், அந்த குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். அவர்களை கைவிடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தானியேல் என்ன செய்றாங்க? சிங்க குகையில் அடைக்கிறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் அவன் இறந்து போயிருப்பான், சிங்கங்களுக்கு இரையா இருப்பான் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா தானியேல் என்ன செய்யறாரு? 3 வேளை என்ன செய்யறாரு? அவர் ஜெபம் செய்கிறார். இறைவன் அவரை காப்பாற்றி விடுகிறார். இறைவன் அவரை
கைவிடவில்லை. தான் வணங்கிய கடவுள் அவரை கைவிடவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தானியேல் அதே மாதிரி அவருடைய நண்பர்கள் சாத்ராக்கு, மேசாக்கு, அபேத்நகோ தீயில் இடப்படுகிறார். இறைவார்த்தையில் வாசம், தீயில் எரித்தாலும் அது உங்களை பற்றி எரிக்காது. மூவரும் தீயில போடப்படுறாங்க. ஆனா அவங்களோட இன்னொருத்தவரும் நடக்கிறத காவலாளிகள் பார்க்கிறார்கள். அது யாரு? கடவுளின் ஆவியானவர். வானதூதன் நடந்து அந்த தீ அவர்களை சுட்டரிக்காத வண்ணம் அவர்களை காப்பாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அங்கே அவர்களை கைவிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். மோசே எல்லா குழந்தைகளையும் அந்த அரசன் கொல்வதற்கு அனுமதிக்கிற பொழுது, கட்டளையிடுகிற பொழுது இறைவனின் திட்டத்தினால் மோசே காப்பாற்றப்படுகிறார். அவர் தான் கடைசியில் இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வருகிறார், இறைவனின் சித்தப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. மனிதர்கள் கைவிட்டு விடுவார்கள், ஆனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை. தாவீது அரசன், சவுல் எத்தனை தடவை அவனை கொல்ல முயன்றான் இல்லையா? ஏன்? ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்திருந்தார். சவுல் 10,000-16,000 பேருக்குன்னா தாவீது அவனை விட அதிகமான பேரை கொன்றான் என்று சொல்லி மக்கள்லாம் அவனை புகழ்ந்து பாடுகிறார்கள். இந்த சின்ன வயசுல இத்தகைய வீரத்தை, இத்தகைய ஆசீர்வாதத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி மக்கள் எல்லாரும் அவனை போற்றி புகழ்கிறார்கள். இது அவனுக்கு பொறாமையை உண்டாக்குது சவுலுக்கு இல்லையா? பல முறை அவனை கொல்ல முயற்சி செய்கிறான், ஆனால் கடவுள் அவரை காப்பாற்றி விடுகிறார். கடவுள் அவரை கைவிடவில்லை. அடுத்து ஒரு முக்கியமான நபர் யாரு? யோசேப்பு. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் கைவிடப்படுகிறார் இல்லையா? தன்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கிறது, தன்னுடைய சகோதரருடைய அரிக்கட்டுகள்லாம் தலை வணங்கி நிற்குது. அப்போ நாங்க எல்லாரும் உனக்கு தலை வணங்கி நிற்கணுமா? இதோ கனவு காண்கிறவன் வந்து விட்டான், இவனை கொன்றொழித்து விடுவோம் என்று சொல்லி திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் கடவுள் அவனை காப்பாற்றி பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்க? இவர்கள் உயிர் பிழைப்பதற்கு அவனிடத்தில் வருகிறார்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் தம்மை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ நாமும் முழுதாக ஆண்டவரை, எசாயா 54:10 வாசிப்போம். எசாயா 54:10 இறை வார்த்தை, மலைகள் நிலை பெயரினும் குன்றுகள் இடம் பெயரினும் நான் உன்மீது நான் கொண்ட பேரன்பு நிலை சாயாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மலை என்னதான் நடந்தாலும் சரி, நான் உன் மீது அன்பு செலுத்தி விட்டேன், அந்த அன்பு என்ன செய்யாது? ஒருபோதும் உன்னை விட்டு அகலாது என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நமக்கு வாக்குறுதி அளிப்பதை நாம் காண்கிறோம். திருப்பாடல் 139 10 இறை வார்த்தை, 139:10 9-10 சேர்த்து வாசிக்கும். கதிரவனின் இடத்திற்கு நான் பறந்து சென்றாலும், நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும், கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும், உமது வலக்கை என்னை பற்றி கொள்ளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க போனாலும் சரி, சரிங்களா? எங்க போனாலும் சரி, கதிரவனின் இடத்திற்கு போறீங்களா, மலைகளுக்கு போறீங்களா, பாதாளத்துக்கு போறீங்களா, நீங்க எங்க போனாலும் நம்மை கடவுளின் கரம் நடத்தி செல்லும். 23:1 திருப்பாடல் 23:1. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரை நம்பி வாழ்கிற பொழுது, அவரிடத்திலே நம்முடைய நம்பிக்கையை முழுமையாய் வைக்கிற பொழுது, அந்த தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்று சொல்லி நாம் உறுதியாக நம்ப முடியும். திருப்பாடல் 9:10 வாசிக்கிறோம். 9வது திருப்பாடல் 10வது இறைவார்த்தை, உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர், உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே, உம்மை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ இன்னைக்கு நீங்க எல்லாரும் யாரை நாடி வந்திருக்கிறீங்க? எங்களை நாடி வந்திருக்கிறீங்களா? ஃபாதர்ஸ் ஏதாச்சும் தருவாங்க இல்லையா? ஃபாதர்ஸ் ஏதாச்சும் தருவாங்கன்ட்டு வந்திருக்கிறீங்க? இல்லை, ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டவர் ஆறுதலை அளிப்பார். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒளியேற்றுவார். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே சமாதானத்தை கொடுப்பார். இந்த ஆண்டவர் நமக்கு நோய்களை நீக்குவார். இந்த ஆண்டவர் எல்லா விதமான அருளாலும் நம்மை நிரப்புவார். அவரிடத்திலே சென்றால் நமக்கு ஆறுதல் உண்டு, அவரிடத்திலே சென்றால் நமக்கு அமைதி உண்டு, அவரிடத்திலே சென்றால் நமக்கு ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஆலயத்திற்கு, இந்த ஜெபக்கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே, திருப்பாடல் ஆசி சொல்றார், நீர் கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இணைச்சட்டம் 31:6 வாசிக்கிறோம். இணைச்சட்டம் 31:6 ஆண்டவர் ஆறுதல் கூறுகிறார் பாருங்க. யாராச்சும் வாசிக்க முடியுமா? எல்லாரும் எடுத்து வாசிக்கணும்.
2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, மைக்கெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வருவாங்க. இந்த பக்கம்லாம் யாரும் வாசிக்க மாட்டாங்க. வலிமை பெறு, வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. எனவே அனைவரும் எழுந்து கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்ற பாடலை நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் பாடி நம்முடைய ஆண்டவரை நாம் தொழுவோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். முள்முடி சுமந்த தேவன். முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக. மீண்டும் பாடுவோம். முள்முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக. பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே கலங்காதே கலங்காதே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் பிரித்து அழைக்கிறார், கண்ணீரோடு ஓடிவார். நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. நம்முடைய வாழ்விலே என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் இந்த இயேசுவினிடத்திலே உரைப்போம். எல்லா விதமான சோதனைகளையும் தாங்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நமக்கு வலிமை அளித்திருக்கிறார். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தேற்றவும் அவருடைய வல்லமையை நமக்குள் ஊற்றவும் அவரிடத்திலே மன்றாடுவோம். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டான். தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது என்று சொல்கிறார் ஆண்டவர். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார்,
துடைப்பார், உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே